சமபாகங்களாக பிரிப்பதுதான் பின்னம். இப்போ எங்ககிட்ட 1 மீட்டர் நீளம் உள்ள நாடாரி மண் இருக்குது. இதை நாங்கள் சமபாகங்களாக பிரிச்சிருக்கோம். 2ல் 1 4 பாகமாக பிரிச்சிருக்கோம். 4ல் 1 எல்லாரும் சேர்ந்து ஒரு முழு பொருளை சமமாக பிரிப்பதுதான் பின்னம். ஒரு முழு பொருளை 4 பாகமாக பிரிச்சிருக்கோம். சொல்லு. ஒரு முழு பொருள் கிடக்கு. அதை 4 பாகமாக பிரிச்சிருக்கோம். 4 ஒரு பாட்டில் கடிச்சிச்சு 4 பாகமாக பிரித்தோம். 4ல் 1 இது 4ல் 1 இது 4ல் 1 இது 4ல் 1 இந்த 4ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? ஒரு முழு பகுதி கிடைக்குமா? கிடைக்குமா? இப்போ உன் கையில் இருக்க ஒரு பாட்டில் எவ்வளவு? 4ல் 1. உன் கையில் இருக்க முழு பாட்டில் எவ்வளவு? 4ல் 1. ஓகே. ஒரு பகுதி ஒன்றா இருந்தால் அது ஒரு முழு பகுதி. இதை நம்ம 1ல் 1ன்னு சொல்லலாம், 2ல் 2ன்னு சொல்லலாம், 3ல் 3ன்னு சொல்லலாம், 4ல் 4ன்னு சொல்லலாம், 5ல் 5ன்னு சொல்லலாம். இது எல்லாமே குறிக்கிறது. எங்களுக்கு ஒரு முழு பகுதி கிடைச்சு. இதை நாங்கள் 3ல் 1 பிரிச்சிருக்கோம். பகுதியாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒரு பகுதி 3ல் 1, இன்னொரு பகுதி இன்னொரு பகுதி உங்களுக்குப்பா? ஒரு பகுதி எப்படி சொல்லுவீங்க? இன்னொரு பகுதி சரி. இந்த 3 பகுதியும் சேர்த்தா என்ன ஆகும்? 3 பகுதி வெரி குட். ஒரு 3 பகுதி ஒன்றா சேர்த்தீங்கன்னா ஒரு முழு பகுதி கிடைக்கும். அந்த ஒரு பகுதியை 3ஆக பிரித்தா ஒன்று என்ன சொல்லுவோம்? 3ல் 1 சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் 3ல் 1 3ல் 1 3ல் 1 சொல்லுவோம். இப்போ பின்னம்னா என்னது? எட்டில் 4 பாகம், 8ல் 2 பாகம். ரெடி? எத்தனை சமமாக பிரிச்சா? 2 சமமாக பிரிச்சேன்னா அதில் ஒரு பகுதி என்ன சொல்லுவா? இன்னொரு பகுதியா? இது 2 சேர்த்தேன்னு என்ன ஆகும்? கிடைக்கும். உனக்கு நீ என்ன செஞ்சா? என்ன எப்படி ஒரு முழு பகுதி கிடைச்சா? என்ன பண்ணா? எப்படி பிரிச்சா? 2 பகுதியாக பிரிச்சா. அப்போ ஒரு பகுதி எப்படி சொல்லுவோம்? இன்னொரு பகுதி இது 2ஐயும் சேர்த்தா ஒரு முழு பகுதி பொருளை சமமாக பிரிப்பது தான் பின்னம். ஓகே. இன்னொன்று உங்களுக்கு என்னப்பா கிடைச்சு? பின்னம்